வணக்கம். மார்க்கெட் 204 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 35 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 160 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 183 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ப்ளஸ் 126 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் 630 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங், பெரிய ஸ்விங். இன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டெக்னாலஜி ஸ்டாக் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ், ஆரக்கிள் பற்றி இன்னொன்று சொல்லி ஆகணும். இப்போ ரீசெண்டாக தான் வந்து 12,000 ஸ்டாக்ஸ் அந்த டப்புன்னு காலையில் 6 மணிக்கு மெசேஜ் அனுப்பி 8 மணிக்கு தூக்கி விட்டாங்க. இப்போ இன்னொன்று மெசேஜ் வந்திருக்கு, அடுத்த ஒரு 20,000 ஸ்டாக்ஸை தூக்க போகிறாங்கன்னா அந்த மெஜாரிட்டி வந்து இந்தியாவில் வந்து தான் இருக்க போகுதுன்றது. எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள எல்லாத்தையும் நாக் ஆஃப் பண்ணிகிட்டே வராங்க. மெயின் ரீசன்ஸ் அந்த ஹையர் லெவலில் இருக்கிறவங்கள நாக் ஆஃப் பண்ணும் போதும் சேலரி ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு வந்து ஒரு 50-60 லட்சத்துக்கு மேலே தான் மினிமம் இருக்கும். அண்ட் இட் கேன் கோ ரைட் அப் டு 2.5 crores. அது மாதிரி ஆளுங்களை எடுக்கும் போதும் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பொசிஷன் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதாக ஒரு பேச்சு ஒன்று. ரெண்டாவது, 2025 எண்ட்லேயே வந்து நான் சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து கம்பெனிஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இந்த வருஷம் எனக்கு என்ன ரெவென்யூ வரப்போகுது, அந்த ரெவென்யூக்கு எவ்வளோ ஆட்கள் தேவை, மீதி ஆட்களை எடுங்க, அப்படி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் பிகேம் ரியாலிட்டி. 2 ரீசன்னால. ஒன்று, யூஎஸ் ஈரான் வார், ரைட், எக்கானமி அடி வாங்குது. ஓவராலாகவே மார்க்கெட் வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ உள்ள பூந்துருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் ஐடி ஸ்டாக்ஸ், இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ப்ரைஸ், எஸ்பெஷலி வந்து க்ரூடோட ப்ரைஸ் வந்து மேலே எலிவேட்டடாக இருக்கிறனால உலக பொருளாதாரத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பாருங்களேன். நான் அடிக்கடி இந்த வந்து வரலாறு பேசுகிற பழக்கம் உண்டு. எப்பயுமே வந்து க்ரூட் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருக்கும், கோல்டு அண்ட் சில்வர் ஏறிட்டு இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது, க்ரூட் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட் கீழே உழுவணும். பட் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து 2008 எடுத்து பாருங்கள், 2000 எடுத்து பாருங்கள், 99 எடுத்து பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ப்ரைஸும் ஏறிட்டு இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கும், இன்ஃப்ளேஷனும் ஏறிட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறிட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதெல்லாம் வந்து அப்சர்வேஷனில் பார்க்குறதும். இதெல்லாம் வந்து எந்த டேட்டாலையும் வந்து உங்களுக்கு பார்க்க மாட்டீங்க, எந்த இடத்துலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்ன விஷயத்த வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாலும் சரி, போய் பாருங்கள். You will get some ideas. இதெல்லாம் வந்து கீன் அப்சர்வேஷன்ஸ். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனிவே பிட்வீன் 50 to 54, 55 டேஸ் சைக்கிள் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் எவ்ரி 54 டேஸ் இல்லை 55 டேஸ் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஒரு நியூ ஹை அண்ட் லோ வரும், இல்லை ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு லோ வரும். இதெல்லாம் வந்து நம்பர்ஸை டெஃபினட்டாக இந்த நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கும்போதும் புரியும். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ட்ரேடிங் டேஸ்ன்னு ஒன்று இருக்குது, கேலண்டர் டேஸ்ன்னு ஒன்று இருக்குது. 2க்கும் வித்தியாசம் என்னன்றது நீங்கள் ஆன்லைனில் போட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள் இது மாதிரி வந்து சின்ன ஹிண்ட்டாக வந்து நான் எங்கள் ப்ரோக்ராமில் கொடுக்குறோம். இன்றைக்கி இன்னொன்று விஷயமும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்பார்ட் ஃப்ரம் மார்க்கெட். அண்ட் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான் மேலே போச்சு. ஸோ டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்குன்றது தயவு செஞ்சு உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ட்ராப்பு தான். இதை வந்து புல் பேக் ரேலி தான். பேங்கிங் ஸ்டாக்ஸும் வந்து ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஷார்ட் டேர்மில் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஷார்ட் டேர்மில் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்வளோ தூரன்றது நம்ம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேணாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், 24,600 டிசைசிவாக க்ராஸ் ஆகட்டும் அண்ட் 24,800 க்ராஸ் ஆகட்டும் மேலே, தென் வி வில் கோ இன் டு பை. அது வரைக்கும் பை வாங்காத இருப்பியா? இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஆர் வெரி குட். என்டிபிசி நான் சொன்னது வந்து நல்லா இருக்குது, சிஜி பவர் நல்லா இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அந்த மாதிரி நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குது, விச் யூ கேன் ஆல்வேஸ் பை இட் அவுட். சரி, இப்போ மார்க்கெட்டுக்கு வரலாம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஆன் டவுன் சைட் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது ரேதர் தென் ஆன் தி அப் சைட். ஷார்ட் டேர்முக்கு என்ன மேலே போகலாம், பட் அடுத்த ஒரு 6 to 8 months டைம் வந்து மோர் ஆன் தி டவுன் சைட் ரிஸ்க் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு டேட் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி செப்டம்பர் ஒரு டேட்டை நான் சொல்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வேவ் 1, 2 மேலே போயிட்டு 3 கீழே வந்துச்சு. ரீசண்ட் வேவ் கீழே வந்தது தான் 3. வேவ் 4க்கு வந்து மேலே போயிருக்கு. வேவ் 5 வந்து கீழே வந்து தான் ஆகணும். டெக்னிக்கலாக இந்த எலியட்ஸ் வேவ் கரெக்டாக இருக்குன்னா கீழே வந்து தான் ஆகணும். ரெண்டாவது, இந்த வேவ் ஃபார்மேஷன்ஸ், ரைட், எலியட்ஸ் வேவ் ஃபார்மேஷன்ஸ் வந்து டே சார்ட்லேயும் வந்திருக்கு, வீக்லி சார்ட்லேயும் நடக்குது. சப்போஸ் டே சார்ட்டை வந்து நான் முடிஞ்சிருச்சு, நான் கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணாத கீழே வந்துருச்சுன்னு சொன்னால், வீக்லி சார்ட்டில் வந்து எக்ஸ்டெண்டட் வேவ் 3 தான் இருக்கும்.
ஸோ வேவ் 4 வந்து மார்க் ஆகாது, அதுக்குன்னு ஒருத்தர் மேலே புல் பேக் வரும். ஸோ மோஸ்ட் லைக்லி இட் குட் பி ஆன் வீக்லி பேசிஸில் கரெக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம்ன்றது ஒரு சின்ன இன்ட்யூஷன்ஸ் வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட் எலியட்ஸ் வேவ் பேட்டர்னில் டவுன் சைடில் 1 2 3 4 5 வரல. இட் இஸ் ஏபிசி கரெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. க்ளீனாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஹையை வந்து ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கலாமே, அதை வந்து வேவ் ஏவை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ரீசெண்டாக தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த லோ வந்து ஏன்றது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மேலே போயிட்டுருக்கிறது வந்து பி, சி ஹேஸ் டு பி டவுன் சைட். இப்போ இது வந்து எலியட்ஸ் வேவில் 5 வே பேட்டர்ன் மேலே முடித்து ஏபிசி கரெக்ஷன் வருதுன்னு சொன்னால் சி வந்து அரௌண்ட் 46,000 பக்கமாக இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து செப்டம்பர் பக்கமாக வந்து காட்டிகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஐம் நாட் ட்ரைங் டு கிவ் என்ன சொல்கிறது, உங்களை பயம்படுத்துறதுக்கோசரம் சொல்ல, பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த பேட்டர்ன் தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து மாறணும்னு சொன்னால் மே சைடில் வந்து உடைக்கிட்டுமே, அந்த லெவல் வரும்போது நம்ம பேசிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசியாச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மோர் அமைதியாக இருக்குது. யூஎஸ் ஈரானில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யூஎஸ் வந்து வாயை மூடிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து சில ரிஸ்க் தெரிஞ்சிருக்கு. தட் சைனா அழகாக வந்து யூஎஸ் இஸ்ரேலை வந்து ட்ராப்பில் போட்டாங்க. தேவையில்லாத அவங்க வந்து நிறைய மிசைல்ஸை வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈரானில் வந்து மிசைல்ஸ் செலவு பண்ணுறாங்களோ, அவங்க இன்வென்ட்ரி கம்மியாகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ சைனாவுக்கு வந்து அட்வான்டேஜ் வென் தைவானை வந்து டேக் ஓவர் பண்ணும் போதும். மேபி இந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சப்போஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈரானுக்குள்ளே வந்து வாக்இன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் டெஃபினட்டாக துபாயும் யுஏயும் அட்டாக் பண்ணுவோம். எங்களோட சோல்ஜர்ஸ் வந்து உள்ள துபாய்க்குள்ளாரையும் யுஏஇக்கு உள்ளாரையும் வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து அமைதியாக இருக்குது. எஸ்பெஷலி கோல்டு அண்ட் சில்வர் அமைதியாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து 3% அப்பாக இருக்குது. ஏன்றது தெரியாது. அண்ட் பிரெண்ட் க்ரூட் அரௌண்ட் $100 இருக்குது. நம்ம வாங்குகிற இந்தியாவில் வாங்குகிற பிரெண்ட் க்ரூட்ஸ் வந்து $100 இருக்குது. 1.6% 1.26% வந்து அப்பா இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஆர் லெஸ் ஃப்ரைடே ரேட்டில் தான் இருக்குது. 15,600 ஜோனில் தான் இருக்குது 24 கேரட் ஜிஎஸ்டியோட. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,52,000 ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, ஒரு 6-7 பைசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 94 rupees 19 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெள்ளிக்கிழமைக்கு 24 பைசா 25 பைசாவில் இருந்துச்சு. 22 கேரட் கோல்டு வந்து ரைட் நவ் 14,230 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 270 rupees ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஹோல்சேல் ரேட்டுக்கும் இதுக்கும் வந்து 18,000 ரூபா வித்தியாசம் வருது ஒரு கேஜிக்கு. எனிவே, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த கதை வந்து மெயினாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கோசரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2002 ராகேஷ் ஜுர்ஜன்வாலாவுக்கு வந்து ஒரு செய்தி ஃபோன் வருது. ஒரு பிரபலமான புரோக்கர், சார் மார்க்கெட்டில் வந்து டைட்டன் 34 ரூபாய்க்கு விற்கிது, என்கிட்ட வந்து 5 லட்சம் ஷேர் இருக்குது, என் கஸ்டமர் வந்து 5 லட்சம் ஷேர் விற்கணும்னு விருப்பப்படுறாங்க, உங்களுக்கு வேணுன்னா நான் வந்து 32 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, 10 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு ஷேர் வச்சுருந்தா 20 ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 32 ரூபான்றது டிவைடட் பை 20 நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து ₹1.60 ₹1.70 அந்த ரேஞ்சில் வந்து 5 லட்சம் ஷேர் கொடுக்குறதா புரோக்கர் சொன்னாங்க. அதுவும் ₹2 கம்மியாக. உடனே அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு, இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர், ஒரு கம்பெனி வச்சுருக்கிறாரு, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணோன்னே அவர் வந்து சொன்னது, அப்பா 5 லட்சம் ஷேர்ஸ்லாம் வாங்காத, நீ வந்து பெருசாக வாங்கு, அதுதான் வந்து பெட்டர். ஜேபி மார்கன் வந்து ஆல்மோஸ்ட் 98 lakh ஷேர்ஸ் விற்கிறதா இருக்கிறாங்க, அவங்க பயங்கர வயிற்று வழியில் இருக்கிறாங்க, என்ன சொல்லு, நீ இப்போ ஃபோன் பண்ணால் அவன் வந்து உன் கடையிலே வந்து வீட்லேயே வந்து ஷேரை கொடுத்துட்டு போவாங்க மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. இவர் வந்து புரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி, அப்போ மார்க்கெட்டில் வந்து எல்லாரும் விற்கிறாங்க, ரைட்? மார்க்கெட் வந்து டைட்டனோட ஷேர்ஸ் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. இவர் வந்து ஷேர்ஸ் வாங்க சொல்லிட்டார். ஆல்மோஸ்ட் ஒரு 12.5 லட்சம் ஷேர்ஸ் வந்து வாங்கினார். இவர் வந்து டைட்டனோட சிஇஓக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, நான் உங்களை மீட்டிங் வச்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கடைசி ஸ்லாட் கொடுங்க. அவருக்கு வந்து 6 மணி ஸ்லாட் கொடுக்குறாங்க. இவர் தலைவர் வந்து டைட்டன் ஆஃபீஸ் போகிறார். டைட்டன் ஆஃபீஸ் போனோடனே அங்கே பார்க்குறாரு. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் 2002லலாம் இந்த
இந்த டையை போட்டுக்கிட்டு கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வெறப்பாக உட்காந்துருப்பாங்க கார்ப்பரேட் ஆஃப். இங்கே வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு 25 35 வயசு தான் இருக்கிறாங்க. எல்லாம் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு சும்மா ஜாலியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிஎஃப்ஓட்ட வந்து உட்காந்து பேசுகிறாரு, சிஇஓட்ட உட்காந்து பேசுகிறாரு. உட்காந்து பேசும்போதும் 6 மணின்றது அரை மணி நேரம் ஸ்லாட் இருந்துச்சு. நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது, கம்பெனி வந்து பியூட்டிஃபுல் கம்பெனி வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து பெரிய லெவலில் வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா டைட்டன்ஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்றது. ஆல்மோஸ்ட் வந்து 2500 டைம்ஸ் ₹1.60 இன்னைக்கு டேட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 4500 4550 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2500 டைம்ஸ் வந்து அவரோட ஏர்னிங்ஸ், ரைட்? 1 லட்சம் இருந்திருந்தால் ஆல்மோஸ்ட் 13 கோடி 14 கோடி பக்கமாக வருது உங்களுக்கு. இதான் வந்து சிச்சுவேஷன்ஸ். இதுக்கு நடுப்புற வந்து இந்த போனஸு லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் உண்டு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு கம்பெனிக்கு உள்ளே போயிட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணார். நிறைய பேர் வந்து டைட்டன்னா அவங்க வந்து தனிஷ்க்கு கோல்டு வச்சுருக்குறாங்க, வாட்ச் வச்சுருக்குறாங்க, கண்ணாடி விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து அது மெயின் பிஸ்னஸ் கிடையாது, அது சும்மா ஃபிலிம் காட்டுறதுக்கு. மெயின் பிஸ்னஸ் வந்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங், ரைட்? ராக்கெட்டுக்குள்ளே, மிசைல்ஸ்குள்ளே, போயிங் நம்ம ஏர்க்ராஃப்ட்ஸ்குள்ளே, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ்குள்ளே இருக்கிற நுண்ணியமான பார்ட்ஸ், ரைட்? அந்த பார்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் வந்து செம்ம காசு, ரைட்? அந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்கில் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஏர்னிங்ஸ். இப்போ ஏன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பெரிய அமௌண்ட் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணாருன்னு சொன்னால், இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட். இதே மாதிரி நிறைய கதைகள் உண்டு. நான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம கேப்லின் பாயிண்ட்டை பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன். கேப்லின் பாயிண்ட் வந்து ஒரு சின்னோண்டு கம்பெனி. நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு மெயில் சர்வீசஸ்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம், இமெயில் சர்வீசஸ். கேப்லின் பாயிண்ட்டோட அப்பா பண்ணிகிட்டு இருந்தார், ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி டெவலப் பண்ணி இங்கே விற்றுக்கிட்டு இருந்தார். பையன் வந்தாப்புல வெளிநாட்டில் படித்தாப்புல அவர் வந்து மெடிசன்ஸ் இங்கே பண்ணார். சவுத் அமெரிக்காவில், ரைட்? மெயின் அமெரிக்காவில் இல்லை, மேலே கிடையாது, கீழே சவுத் அமெரிக்காவில் வந்து சின்ன சின்ன கண்ட்ரியில் அங்கே போய் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அவங்களே இம்போர்ட் பண்ணாங்க, அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. இந்த சின்ன ஊர்லலாம் 30 கோடி 40 கோடி 50 கோடிக்கான வியாபாரம். இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களாம் இருக்கிறாங்களா, டாக்டர் ரெட்டி ஆகட்டும், சன் ஃபார்மா ஆகட்டும், இவங்களாம் வந்து இந்த சில்லறை விளையாட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து 1000 கோடி வியாபாரம் இருந்தால் தான் போவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பெரிய லெவலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து கேப்லின் பாயிண்ட்டோட ஸ்டாக் நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் பாருங்களேன், 2016-18 வந்துச்சு. ஸோ ஐ நோ தட் இன்சைட் ஸ்டோரி. ஸோ இவங்களே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இவங்களே இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டில், இவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ கம்பெனி எங்கே அந்த நஷ்டம் ஆகும்? இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஸ்டோரிஸ் உண்டு. ஸோ அது மாதிரி ஸ்டோரிஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களா? டேட்டா பேட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடி டேட்டா பேட்டர்ன் இஸ் ஆல்சோ லைக் தட். பாண்டி ஆக்சைடும் அதே மாதிரி ஸ்டோரிஸ் தான். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து இன்சைடு வேணாம், ஓப்பனாகவே அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வந்து மொனோபொலியாக இருக்கிறாங்க சொல்லும் போதும் சார்ட் பேட்டர்ன்ஸை தாண்டி சில விஷயங்கள் உண்டு. இது மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு கம்பெனி பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வி வில் ட்ரை டூயிங் தட் ரிசர்ச். எங்களால் முடிஞ்ச அந்த மொனோபொலி ஸ்டாக்ஸோ இல்லை கம்பெனியோட இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ஸ்கிட்ட பேசியோ சில விஷயங்கள் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது வந்து ஒரு சின்ன எங்கள் சைடில் இருந்து ஒரு முயற்சி. ஸோ எப்படி இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, அதில் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து சொல்லாதீங்க இந்த ப்ரைஸில் வாங்க இந்த ப்ரைஸில் விற்றுக்குன்றது, அந்த கதை வேறு இருக்கட்டும். நம்ம வந்து லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷன்ஸ் பற்றி நம்ம யோசிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.